எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு 15 நாளுக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு பார்க்குறாங்க. அறிவற்ற பேச்சுகள் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அறிவோடு விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்கு குத்துது குறையுதுன்றீங்க. நாளைக்கு வந்து சிறைக்கு போயிட்டு வந்து திருப்பி வந்துட்டு கேட்டால் நான் அந்த சேனல்லாம் மூடிட்டு நான் வந்து காசி ராமேஸ்வரம் போகிறேன்னு சொல்ல சன்னியாசம் போயிட போகிறாரா? எல்லாத்தையும் மூடிட்டு முன்னாடி வந்து திராவிடியன் லாபிஸ் இருக்கும். யாருக்கு சாட்டைக்கு எதிராக என்ன திராவிடியன் லாபிஸ் தான் உங்களுக்கு யாரும் தெரியும். அவங்களுக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து நசுக்கணும், சிதைக்கணும். என்ன பண்ணலாம்? அரசியல் பேரவையினர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு எதிரான ஒரு ஆடியோ, அவர் எப்படியாச்சும் கட்சி விட்டு நீக்கணும், அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சதி திட்டம் நடப்பதா சமூக ஊடகங்களில் பரவிட்டு இருக்கு. எந்த மாதிரி சதி திட்டம் நடக்குது, உண்மையிலேயே சாட்டை துரைமுருகன் அவர்களை அழிக்க பல முயற்சிகள் நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் நேயர்களுக்காக பேசுனதுக்காக திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள் அவருக்கு கேட்ப நிறைய கேள்வி இருக்கு. வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். சாட்டை துரைமுருகன் அவர்களை சீமான் வந்து வஞ்சிப்பதாக வந்து சித்தரிச்சு ஒரு ஆடியோ வந்து வெளியாயிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே இந்த ஆடியோ உண்மைதானா? இல்லை, இது சாட்டை துரைமுருகன் வந்து சீமான் அவர்கள் குறித்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது சாட்டை துரைமுருகன் வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு அதாவது கேட்டால் உரிமையோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி தான், ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் அது. அது வந்து சில நேரங்களில் பொது வெளியில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த செல்ஃபோன் வந்த பிறகு இந்த சிக்கல் இருக்க தான் செய்யுது. எப்பேற்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா அப்பாவே வீட்டில் இருக்கிறாரு, அப்பா வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு, இல்லை கண்டிக்கிறாரு சொன்னால் மகன் பின்னாடி போயிட்டு வந்து நண்பர்கள்கிட்ட புலம்பு தான் செய்வான். ஆனால் சாயந்தரம் மறுபடியும் அப்பா கிட்ட வந்தாகணும். அதான் அப்பா கிட்ட வந்து அப்பா மகனுடைய அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு குடும்பத்தில் நான் சொல்கிறேன். நான் அப்பா மகனுக்குள்ளே நடந்தாலும் சரி, அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து மாற்று கருத்துக்கள் வந்தாலும் வெளியில் சக நண்பர்கள்கிட்ட போயிட்டு வந்து ஒரு மன ஆற்றாமையை தெரிவிக்கிறது தான். அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா வந்து சீமான் குறித்து சாட்டை துரைமுருகன் என்ன பேசுகிறார் பார்த்தீங்களா அப்படின்னு பேசுறதுக்கு. இங்கே முதல்ல இவங்கெல்லாம் கொள்கையால் பிணைக்கப்பட்டிருக்கும். சமீபத்தில் கூட ஒரு தம்பி வந்து சேகுவரா ஜெய்சங்கர் வந்து சீமான் குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு பாருங்கன்னு சொல்லி கூட போட்டார். நான் இப்போ சொல்கிறேன், அதை எப்பவுமே நான் மறுத்தது கிடையாது. மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசி நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மாற்று கருத்து வரும்போது நம்ம பேசுவோம். ஆனால் நம்ம வந்து கொள்கையால் வந்து நிற்கிறோம். இங்கே தனிநபர்கள் துதிப்பாடுறது, இப்போ எப்படி சட்டசபையில் துதிப்பாடுறாங்க பாருங்க, தனிநபர் துதிப்பாடுற அந்த மாதிரி துதிப்பாடுற கூட்டம் நம்ம கிடையாது. மாற்று கருத்து வந்தால் சொல்லுவோம். ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் வந்து பின்னாடி நிற்போம், முன்னாடி போய் நிற்கணுன்ற அந்த எண்ணமும் யாருக்கும் கிடையாது. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் இருக்குன்னா அண்ணன் என்கின்ற அந்த முறையில் அவருடைய கருத்துக்கள் வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி ஏற்பட்டு கூட சில நண்பர்கள்கிட்ட பேசிடலாம். இது வந்து கடந்த அவர் மறுக்கவே இல்லை, எப்பவுமே அது நடந்துடலாம். அதை கொண்டு வந்து இப்போ போட்டு வந்து பார்த்தீங்களா உங்களே எப்படி பேசியிருக்கிறாருன்னு சொல்லி மனவேற்றுமையை உருவாக்க பார்க்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, சமீபத்தில் நடக்கிறது இல்லைன்னா வந்து அது சாட்டை துரைமுருகனுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு லாபி செட் ஆகிருக்கு. அந்த லாபியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடில் இருக்கக்கூடிய வந்து தாவேக தரப்பில் ஆதவர்ஜனா மூலமாக வந்து ஊக்கம் பெறக்கூடிய சவுக்கு சங்கர், சரி ஊட்டச்சத்து பெறக்கூடிய சவுக்கு சங்கர், இந்த ஒரு லாபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து திராவிடியன் லாபிஸ் இருக்கும். யாருக்கு சாட்டைக்கு எதிராக என்ன திராவிடியன் லாபிஸ் தான் உங்களுக்கு யாரும் தெரியும். திமுக சார்ந்தவங்க, இந்த திராவிட இயக்க ஊடகங்களை சார்ந்தவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து வந்துருக்குங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு பிறகு வந்து பார்வையாளர் அதிகம் கவரக்கூடிய இடத்துல வந்து சாட்டை துரைமுருகன் இருக்காரு. அதுவும் சமீபத்தில் அவர் வெளியிட்ட ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மற்ற எல்லா இடத்துலையும் தெரிக்க விட்டார் ஃபுல்லாகவே தாவேக தரப்பில். அது பெரிய டேமேஜ். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் சிரிக்கிறதுக்கு காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சாட்டை துரைமுருகன் தான். ஏன்னா அவருடைய ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அதை சுட்டி காட்டின நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சிரிக்கட்டும் ஆழட்டும்ன்ற அதெல்லாம் கிடையாது. அங்கே செயல்பாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் செயல்பாடு எப்படி இருக்குது அதை தான் அவர் வந்து சொல்கிறார். நீங்கள் ஏன் சிரிக்கலை, நீங்கள் ஏன் அழலை, நீங்கள் அப்படின்லாம் அவர் வந்து நீங்கள் ஏன் கோவப்படலை, அவர் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது சட்டமன்றத்தில். இதை வந்து ஒரு எம்எல்ஏவே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் திருவையாறு எம்எல்ஏ நினைக்கிறேன், ஒருத்தர் பேசியிருந்தார்ல, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கேலியோ கிண்டலோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தா நீங்கள் எப்படி உங்களுடைய மேனரிசம் எப்படி இருக்கோ, உங்களுடைய சட்டசபையில் உங்களுடைய எப்படி அந்த முக பாவனைகள் நீங்கள் செய்கிறீங்களோ அதை அப்படியே அவர் செஞ்சுக்கார், அவ்வளோதான்.
இல்லை யாருக்கும் கேலி கிண்டல் பண்ணணும்னு நோக்கம் இல்லை. அதாவது சிரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதை சிரிக்கிறாங்க மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. இப்போ அவர் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இப்படி சிரிச்சாரு அப்படி சிரிச்சாரு ஏதாவது சொல்கிறாரா? அப்படி கிடையாது. அதே மாதிரி சட்டமன்றத்தில் இருக்கிற ஒருத்தருடைய எம்எல்ஏக்களுடைய பேச்சுக்கள், அங்கே நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் எல்லாமே வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து உண்மைக்கு நெருக்கமாக இருந்தால் தான் நம்ம பார்ப்போம்னா நம்ம கறந்து போயிடும். அது யார் பேசினாலும் சரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஊடகங்கள் பெருவாரியாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன். அது வந்து அவங்க சரி. இப்போ சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கு? ஆளுங்கட்சிக்கு. அது நல்லாவே தெரியுது. இப்போ அவருடைய பார்வையாளர் குறையுது, இவருக்கு பார்வையாளர் எகிருது. ஏன்னா ஆட்சிக்கு எதிரான அந்த மனநிலை உள்ளவங்க யாரும் வந்து சவுக்கு சங்கர் வீடியோ பார்க்க முடியும். ஏன்னா அவர் ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார். உண்மை இது. அப்போ ஆட்சிக்கு எதிரான மனநிலைன்றது தான் கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிரான மனநிலை இருந்தார். அப்போ அந்த வீடியோக்களை பார்த்தாங்க. இப்போ ஒரு கணிசமான அந்த வந்து பார்வையாளர் குறையுது, இவருக்கு பார்வையாளர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பாரபட்சம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசிகாவோட இருக்கக்கூடிய அந்த மாநாட்டு நிகழ்ச்சிகள் கூட அவர் வந்து டீகோட் பண்ணுறாரு. அது உண்மை தானே? அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இப்போ ஒரு லாபி செட் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ விசிகாலேருந்தே ப்ரெஷர் இருக்குன்றாங்க. வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, சவுக்கு சங்கர்கிட்ட ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஏற்கனவே இது வந்து தாவேக்காலையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை துரைமுருகனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும், இல்லை எப்படியாவது சேனலை முடக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குது. ஆனாலும் சாட்டை துரைமுருகன் வந்து அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அவர் வந்து கேள்வி இதுதான் உண்மை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரு பழைய உத்தி இது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பாருங்க எப்படி பேசினாரு. அப்படிதான் ஒரு பையன் கூட இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஒரு பையன் கூட வந்து அப்படிதான் போட்டான். நம்ம கேள்வி என்னன்னா சார், இப்ப சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து சீமான் கட்சியிலிருந்து விலகிட்டாரோ இல்லை தூக்கிட்டாலோ அவரை வந்து ஒண்ணு கைது பண்றதுக்கோ இல்ல மற்ற விஷயங்கள் ஏதாவது பண்றது ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்களோ? அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எப்படி இருந்தாலும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வீரை வந்து சாட்டை துரைமுருகனை கைவிடாது. நாம் தமிழர் கட்சி கைவிடாது, சீமான் அவர்களும் கைவிட மாட்டார். நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், சவுக்கு சங்கர் வந்து சீமான் அவர்களுக்கு எதிராகவே பேசின நபர் சவுக்கு சார். ஆனாலும் கைது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணி பேசினார், சப்போர்ட் பண்ணாரு, கேள்வி கேட்டார். ஆமா, கஞ்சா யார் வச்சதுன்னு கேட்டார். காவல்துறை ஏற்கனவே நீங்க கேலி கிண்டல் பண்ண நபர் யாரு? சீமான் அவர்கள் குறித்து சின்னம் பறி போன போது கேலி கிண்டல் பண்ண நபர். ஆனாலும் கைது செய்த போது பார்த்தீங்கன்னா வந்து கைது செய்தது கண்டிச்சாரு. யார் வந்து கஞ்சா வச்சதுன்னு கேள்வி கேட்டார். இதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் ஒன்று. அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைது நடவடிக்கை கேட்கும்போது சாட்டை துரைமுருகனுக்கு விட்டு வராங்க. முட்டாள்தனமா இல்லை இது? ரெண்டாவது இன்னொன்று இருக்குது இதில். இது எல்லாமே வந்து பார்த்தா தமிழ் தேசிய கொள்கையின் கீழ் ஒரு குடையின் கீழ் நிற்கிறோம் எல்லாருமே. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டு கொடுத்துட முடியாது. இப்போ நான் பேசுகிறேன் என்ன எங்கே வந்து இப்போ நான் நேர்மையாக நியாயத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். சாட்டை துரைமுருகன் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணார் சொல்லுங்க, என்ன அவதூறு பரப்புனார் சொல்லுங்க. சார் அவதூறு பரப்புன்றதுல அவர் ரொம்ப பாயிண்ட் அவுட் எடுத்து பேசுறாருல, எதிர்வாதம் சமாளிக்க அப்படி கிடையாது. ஊடகத்தோட வேலையை அதானே சார், அதை செய்யலாம் தான் சார் நீங்க கேட்கணும். ஊடகத்தோட வேலையை அதானே. நீங்க தனிநபர் தாக்குதல், அவதூறுகள், ஆபாச வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க, நானே கேட்கிறேன். எப்படிங்க அப்படி கேட்கலாம்? சமீபத்தில் இன்னும் குறிப்பிட்டு நான் சொல்றேன், சமீபத்தில் அவர் வெளியிட்ட அத்தனை வீடியோக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாயிண்ட் அவுட் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஊடக வாடகை வாய்க்குன்னு சொன்னார் இல்லையா, யூடியூப் வந்து வாடகை வாய்க்கு சொன்னால, அதுக்கு கேட்டார், நீ யார் சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுறீங்க, பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு, நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு பாருங்க. நீங்க என்ன பேசியிருக்கணும் முதல்ல. நீங்க இத்தனை 100 நாள் ஆச்சுன்னா அந்த 100 நாள்ல வந்து இந்த ஆட்சியில இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லி நீங்க பேசுவீங்களா? பேசுனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சர்க்கார் படத்தில் வந்து நீங்கள் போஸ்டரை கிழிக்கலன்னா, பேனரை கிழிக்கலன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சொல்றது யாரு? புஷி ஆனந்த். இது ஒரு பேச்சா? இதை கேட்க மாட்டோமா? உள்ளபடியே சொன்ன பிறகு தாங்க எங்களுக்கே தெரியும். சினிமாவில் வந்து கூர்ந்து கவனிக்கிறோம், தொடர்ந்து பயணிக்கிறோம். சர்க்கார் படத்துக்கு இப்படி ஒரு நடந்துச்சா அப்படின்றது அதுவா இப்போ பிரச்சனை? அதிமுக இருந்து இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் அதுவா? ஸோ இதெல்லாம் வந்து அறிவற்ற பேச்சுகள் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அறிவோட விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்கு குத்துது குறையுதுன்றீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாபி சடை, வேற ஒன்றுமே இல்லை. விசிகா தரப்புல, தாவேகா தரப்புல,
கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கர் தரப்பில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லாபி செட் ஆகி எப்படியாவது வந்து ப்ரெஷர் பண்ணி சாட்டை துரைமுருகனை வந்து பார்த்தீங்கன்னா சேனலை முடக்கணும், சாட்டை துரைமுருகனை தூக்கி சிறையில் வைக்கணும். இல்ல எனக்கு அது நோக்கம், அந்த நோக்கம் எனக்கு ஒரு பாயிண்ட். எனக்கு இப்போ இல்லை சார், ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எப்போ நான் முதல்ல வந்து இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணார் இல்லையா, இந்த மௌனமாக இருக்கிறாரு, எதுவுமே பேசாமல் வந்து வெறிச்சு பார்க்குறாருன்னு சொல்லி பண்ணியிருந்தாரு. அப்போவே எனக்கு வந்து ஒரு தகவல் வந்துச்சு 2 நாள். என்ன கேட்டால் சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு பார்க்குறாங்க, எதிராக சிக்குவாரான்னு பார்க்குறாங்க, முக்தார் மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்படிலாம் வந்து வந்தது. எனக்கு தகவல் வராமல் கூடுதலாகவே சில தகவல் சொன்னாங்க. எல்லாருக்கும் தான் நீங்கள் எல்லாரையும் தான் மிரட்டிட்டு இருக்கீங்க. ஒரு ஊடகத்தில் போய் பேசுகிறேன் வந்து கேட்டிங்கன்னா, இல்லை சார் இதை வேணாம் சார், அது வந்து எல்லா ஊடகமும் இன்றைக்கி அப்படி தான் சொல்லுது, அரெஸ்ட் பண்ணாங்க. இதைத்தான் திமுக செஞ்சுது, அதை தான் வாரி தூக்கி வெளியே போட்டாங்க. அதேதான் சார். இப்போ நீங்க சொல்றீங்க சாட்டை துரைமுருகனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது காரணம் தேடுறாங்கன்றீங்க. இங்க வந்து எதிர்க்கட்சி தலைவரையே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், எதிர்க்கட்சி தலைவரே அரெஸ்ட் பண்ணும்போது அவரு மேல வந்து அரெஸ்ட் பண்ணாலோ இது பண்ணாலோ என்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு நேரிடுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கே வந்து அந்த அரசு கவலை என்ன நடந்துச்சு, சாட்டை துரைமுருகன் இல்லாம கவலைப்பட போறாங்க சார். என்ன நடந்துச்சு, அவங்க கவலைப்படுறாங்க இல்லையா சார், என்ன நடந்துச்சு? இப்ப நான் உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டு வந்து அவரு செக் எடுக்க வச்சிட்டாங்க. அவரே அரெஸ்ட் பண்றது தயங்கலன்ற இந்த அரசு. சரி சார், அதுதான் சார், சாட்டை துரைமுருகன் அரெஸ்ட் பண்றது தயங்க போறாங்க. அதுக்கு ஒரு காரணம் வேணுமா? இல்ல காரணம் தமிழ் கட்சி வெளில வந்தாதான் அவரை அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படி கிடையாது, ஒரு காரணம் கேட்க அப்படி இல்ல. நான் சொல்றது பாருங்களேன், இவங்க சில கலகங்களை ஏற்படுத்துறாங்க. இப்போ சமீபத்தில் விசிகாவை சார்ந்த ஒரு நிர்வாகி வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் தலைவர் இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாரு. ஏங்க இது என்னங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை வந்து விமர்சிக்க கூடாதா? ஒரு அரசியல் கட்சி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் வந்து தப்பாக விமர்சனம் இருந்தால் சொல்லுங்கள். அங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் எப்படி நடந்தது, எவ்வளோ ஒழுங்கில் நடந்தது, அதை பேசும்போது அதையும் பேசக்கூடாதுன்னா என்ன நடந்தது? உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற தொண்டர்களால் வந்து திருமா வந்து எவ்வளோ அவதிப்பட்டாருன்றதை நம்ம கண் கூட பார்த்தோம் சார். அதையும் பேசக்கூடாதுன்னா அவர் பேசுறாரு, இந்த மாதிரி பண்ண வேணாம் சொல்லுங்க எங்க தலைவர். நான் கேட்கிறேன், அவ்வளோ அக்கறையா இருந்தா நீங்க எந்த உங்க தலைவரை எப்படி பாதுகாத்துருமா? 2ஆம் கட்ட தலைவர்களும் கூட இல்லை. அப்போ வந்து இதை கூட விமர்சிக்க கூடாதுன்னா அப்போ என்னதான் பண்ணோம்? ஊடகத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வாழ்க, திருமாவளவன் வாழ்க, இன்னும் இருக்கிற தலைவர்களாம் வாழ்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டோம்னா போதுமா சார்? அப்படி செஞ்சலாம் ஒரு ஊடகத்தை வச்சுக்கிட்டு. என்னன்னு கேட்டால் இன்னைக்கு யாரை நம்ம வந்து வாழ்க்கை சொல்ல போறோம்னா, இன்னைக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களை நம்ம வாழ்க்கைன்னு சொல்ல போறோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க, இப்படியே பேசிட்டு போயிடலாமா? ஒரு தவறு நடந்தால் அதை சொல்லுவோம். அரசியல் கட்சி சார்பாக இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கட்டும், எல்லாத்தையும் தான் பேசுகிறோம். ஒருத்தர் தாக்குறதே தொழிலாக எடுத்து பண்ணலை, ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து விமர்சிக்கிறோம். நீங்க பண்றது இல்லையா? ஒரு பொது மேடையில ஒரு டிபேட்ல போயிட்டு வந்து சீமான் வந்து டுபாகூர் தலைவர்னு பேசுறீங்க சார், அது கரெக்டானு கேட்கிறேன் நான். இதே நாஞ்சில் சம்பத்து ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது சீமான் சில்லறை பையன் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? என்ன தைரியம் உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கு இல்ல? இதுதான் தப்பு. இதுதான் வந்து திமுக இன்னைக்கு இருக்கிற நிலைமை காரணம் கேட்டா, உங்களை வாழ்த்தி பேசினா, உங்களை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டா உடனே இப்படி பேசுவீங்களா? நீங்க தான் சகிப்புத்தன்மை அதிகமா இருக்குல்ல. ஸோ அதனால அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து ரொம்ப, நாங்கள் ஜெயலலிதா ஆட்சியை நம்ம பார்த்துருக்குறோம், எவ்வளோ என்னெல்லாம் பண்ணாங்க நம்ம பார்த்துருக்குறோம். அதான் அதிகாரம் இருக்குன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி தூக்கி அரெஸ்ட் பண்ணுவோம், அச்சுறுத்துறது. சார் பல ஊடகங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பண்ணோம், சார் இது வேணாம் சார், டெலிட் பண்ணிடுறோம் சார், நான் இது வந்து முதலமைச்சருக்கு எதிராக இருக்குது சார், நான் வந்து சேனல் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க சார் அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த பயம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மெல்ல மெல்ல டிவிக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டு இருக்கிறாங்க, ஊடகங்கள் மாறிக்கிட்டு இருக்குது. காரணம்னா அச்சுறுத்தல், அரெஸ்ட் பண்ணுவாங்க, தூக்கி உள்ள வச்சுருவாங்க, சேனலை காலி பண்ணுவாங்க, இப்படி வந்து இருக்கு. இது ஆரோக்கியமானது கிடையாது. இது வந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படும். இப்போ நல்லா இருக்கும், நாட்கள் கடந்து போய் இறங்குமுகம் வரும். இப்போ ஏறுமுகம் 2.5 வருஷம் முடிஞ்சதும் அப்படியே இறங்குமுகம் வரும். அப்போ தெரியும் இதோட வீச்சு என்னன்றது. இன்னைக்கு நீங்க இந்த அரெஸ்ட் அது இதுன்னு சொல்லி மிரட்டுறீங்கல்ல, அப்ப தெரியும். இல்லை, இப்போ அந்த ஒரு ஆடியோ ஒன்று வந்து வைரல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அது வந்து சீமான் அவர்கள் எப்பயோ 2 வருஷம் முன்னாடி பேசின ஆடியோ. அதை வந்து சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சித்தரிச்சு வெளியிடுறாங்க. நான் தான் சொல்றேன்ல சார், அது வந்து பேசியிருக்காரு சார். ஒரு
உரிமை அடிப்படையிலையோ இல்லை ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடுமையான வார்த்தையை போட்டு பேசி கூட இருக்கட்டும், அது அவங்களுக்குள்ள பிரச்சனை சார். அது இதை இப்போ கொண்டு வந்து போட வேண்டிய அவசியம் என்ன? இது திட்டமிட்டு வந்து செய்யக்கூடிய வேலை இது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஒரு லாபிக்கல் செயல்படுது. இப்போ எப்பவுமே இந்த பாதிக்கப்பட்டவங்களாம் ஒன்றா சேருவாங்க ஒரு கட்டத்தில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாரு இந்த சாட்டை துரைமுருகன், கொஞ்சம் பார்த்து நம்ம ஏதாவது கொஞ்சம் தட்டி வைக்கணும் சார். ஏன்னா அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குதுல்ல, கொஞ்சம் தட்டி வைக்கலாம். இப்படி தட்டி தட்டி தான் இப்போ உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேபிளை தட்ட முடியாமல் உட்காந்துக்கிறாங்க. இது எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு தான் தட்ட முடியுது. ஸோ அதனால காலம் இருக்கு, பொறுத்து இருப்போம். இதனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கேட்குறேன், இதே சாட்டை துரைமுருகன் நாளைக்கு வந்து சிறைக்கு போயிட்டு வந்து திருப்பி வந்துட்டு கேட்டேன்னா அந்த சேனல்லாம் மூடிட்டு நான் வந்து காசி ராமேஸ்வரம் போகிறேன்னு சொல்ல சன்னியாசம் போயிட போறாரா? எல்லாத்தையும் மூடிட்டு நான் கேட்குறேன். அதான் அடுத்த காலத்துக்கு அவங்க ஏற்கனவே சிறையில் இருந்தவங்க தான், வந்தவர் தான் அவர். சிறையை பார்க்காதவங்களா? அவங்களுக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து நசுக்கணும், சிதைக்கணும். என்ன பண்ணலாம், அதில் யாரெல்லாம் வந்து வலுவாக இருக்கிறாங்க அப்படின்ற. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இருக்கு சார், இல்லாமலாம் இல்லை. ஓகே சார், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம மீண்டும் பயணிப்போம். தேங்க்யூ. நன்றி சார்.